ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேப்டாப் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பல பேர் தெரியும். ஏன்னா நம்ம கூகுள் டெக்கில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதை ரீசெட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நம்ம ஆல்ரெடி என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பட்டிக்காட்டான் அப்படின்னு ஒரு நம்மளோட கசின் இருக்கார். ஸோ அவர் நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய பர்சனல் லேப்டாப்பில் இருக்கிற டேட்டா ஃபஸ்ட்டு பேக்கப் பண்ணணும். ஏன்னா காங்கேயில் ஆகட்டும் இல்லை வந்து டெக்யூ, கூகுள் டெக், நம்ம இருக்கிற 5 சேனல்ஸோட எல்லா டேட்டாவும் அதில் இருக்குது. ஸோ அதை பேக்கப் பண்ணணும். அப்படிங்கிறனால எப்படி பேக்கப் பண்ணுன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் நான் பண்ணித்தரேன் மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மாம்ஸ், ஹாய் மாம்ஸ், உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல சிஸ்டம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி. அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் ஒரு பேக்ல வந்து ஒரு ரவுட்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து என்னோட பிரைமரி ரவுட்டர்ல இருந்து ஒரு எக்ஸ்டெண்டருக்காக யூஸ் பண்ணிருக்கேன் இந்த ரவுட்டரை. ஸோ அதுல இருந்து கேபிள் எடுத்துட்டு வந்து உன் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டேன். என் டெஸ்க்டாப்ல அங்கே கீழே தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஆல்ரெடி கேபிள் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெம்பரரி ரவுட்டர் வந்து எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு 300+ GB வந்து என்னோட எக்ஸ்டர்னல் பேக்கப் எடுக்கிறது போல என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கிற பேக்கப் ட்ரைவ்லேயே போடலான்னு இருக்காரு. 380 GB ஃப்ரீ இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த லேப்டாப்ல வந்து ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்குறேன். ஸோ ஐபி கான்ஃபிக் போட்டோம்னா சரி, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ரெண்டு கம்ப்யூட்டரையும் ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டு இதோட ஐபி வந்து 192.168.17 வருது. ஸோ இங்கே ஆக்சஸ் பண்ற யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ உங்க லேப்டாப்ல ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். நம்ம சிஸ்டம் வந்துட்டு யூசர் நேம் மட்டும் தான் இருக்கு, பாஸ்வேர்டு இல்லை. ஸோ அப்போ என்ன பண்றது? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன கமெண்ட் யூஸ் பண்ணி போயிட்டு நம்ம ரன்ல போயிட்டு நீ வந்து என்ன கொடுக்கணும், lusr.mcr.mscன்னு கொடுத்தீங்கன்னா உன்னோட யூசருக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீ யூசர்ஸ்ல போயிட்டு உன்னோட யூசர் ஐடி கூகுள் பிரியாணி வச்சிருக்கீங்களா. ஸோ இதை வந்து நீ என்ன பண்ணணும்னா செட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் நார்மல் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு 1 2 3. நீங்கள் நெட்வொர்க்கிங் இருக்குங்கிற அதே அல்லது இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, 2023 அதே ஹேக் பண்ண பாஸ்வேர்டு தான் தெரியும்ல. பரவாயில்ல, நம்ம டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணா அவனே காரி துப்பிடுவோம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ உனக்கு ஆக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சஸ் ஆனதுக்கப்புறம் உனக்கு எந்த டிரைவ்ல டேட்டா இருக்குங்கிறது சொல்லு. ரெண்டுமே இ டிரைவ் அண்ட் டி டிரைவ் ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இ டிரைவ் எடுத்து சரி, இ டாலர் போட்டுக்கலாம். இ டாலர்ல இருக்கிற டேட்டாலாம் வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே எடுக்கணும். இல்ல அந்த இதை விட்டுருங்க, அந்த 2 ஜிமெயில் அந்த வீடியோஸ் எல்லாம் விட்டு டு பி மூவ்டு மாரியம்மன் இந்த 2 எடுத்துருங்க. இதை கட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட பேக்கப் டிரைவ்ல வந்து கூகுள் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து இ டாலர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன் மட்டும் போட்டுக்கோங்க. இது மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த டிரைவையும் மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஓஎஸ் போகிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம். பூட்டபிள் பென்ட்ரைவ் இல்லாதனால வந்து நான் வந்து விண்டோஸ் 10 வந்து ஃப்ரெஷ் ஓஎஸாக வந்து மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ என்ன நீங்கள் விண்டோஸ் சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ண போகிறீங்களா? விண்டோஸ் சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ண போகிறேன். க்ரோமில் தான் போகணுமா இல்லை எந்த ப்ரௌசரில் வேணாலும் போய்க்கலாம். போயிட்டு நம்ம டவுன்லோட் கொடுத்தோம்னா அந்த பூட்டபிள் இதுவே வந்து நமக்கு என்ன பண்ணும், இன்டர்நெட்லேருந்து இமேஜை டவுன்லோட் பண்ணி அதுவே ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷனாக நமக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ டவுன்லோட் டூல் கொடுத்துட்டோம்னா டூல் போயிட்டு பென்ட்ரைவ் வந்து என்னோடய டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ண ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தா அதுவே வந்து டவுன்லோட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணணுமோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் பூட் F12 எனேபிள் பண்ணிட்டு பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணி பூட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பென்ட்ரைவ் போட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஸோ இந்த பென்ட்ரைவில் வந்துட்டு ஏதாவது சர்டன் ஃபீச்சர்ஸ் இருக்க பென்ட்ரைவ் போட்டால் தான்? இல்லை எந்த பென்ட்ரைவ் வேணாலும் போல, ஒரு 8 GB இருக்கிற பென்ட்ரைவ் போட்டால் போதும். 8 GB பென்ட்ரைவ் மினிமம் வேணாம். மினிமம் 8 GB. லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா சிலர் வந்துட்டு அந்த 2.0 3.0 அது இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஏன்னா 2.0 பழைய பென்ட்ரைவ் போட்டோம்னா கொஞ்சம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். பட் இது ஓகே, நமக்கு இதே போதும். ஸோ அப்போ வந்து எந்த வெர்ஷன் பென்ட்ரைவ் வேணால் போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். பார்க்குறவங்களுக்கு புரியணும்ல. அதுதான். ஏன்னு தெரில, நெட்டு ஸ்லோவாக இருக்கா, நெட்டு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, பட்டு ஏன்னு தெரில. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பிசியை அப்கிரேட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. நம்ம இந்த பிசியை அப்கிரேட் பண்ண போல் பூட்டபிள் மீடியா கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து லாங்குவேஜ் இன்ஸ்டாலேஷன் லாங்குவேஜ் இன்ஸ்டாலேஷன் எடிஷன் விண்டோஸ் 64 பிட்டு
இது பண்ணிட்டு அது டிஃபால்ட்டாக விட்டுடலாம். உங்களுக்கு வந்து யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவில் மினிமம் 8 ஜிபி சொன்னார்ல, அதை இது பண்ணால் போதும். இல்லை நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறான்னு வச்சுக்கலாம். பட் நான் இப்போதைக்கு வந்து பூட்டபிள் பென் ட்ரைவ் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி என்னோடதில் வந்து எஃப் ட்ரைவ் பூட்டபிள் டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தா என்னாங்கன்னா இன்டர்நெட்டில் இது டவுன்லோட் ஆகிட்டு அந்த பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணி அதுவே பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றிடும். இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஹெச்பி லேப்டாப்புக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லெனோவோ லேப்டாப்புக்கு F12 மற்ற பிராண்டுத்தை வந்து ஒவ்வொன்றுக்கு ஒரு மாதிரி ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எப்படி ஃபாஸ்ட் பூட் போகணும்னு கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பென்ட்ரைவ்லேருந்து பூட் பண்ணணும். அதில் வந்து யூஎஸ்பி ஹார்ட் ட்ரைவ் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து பென்ட்ரைவ்லேருந்து பூட் ஆகும். இது கொஞ்சம் லோடாக லேட் ஆகும், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பழைய லேப்டாப்பு. ஸோ கூகுள் டெக்கோட லேப்டாப் வந்து பழசுங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த முயற்சியில் இருக்கிறோம் நாங்கள். ஸோ ஆடியோக்கு தப்பாக இருக்குன்னு சொன்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்காக வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு மைக் ஒன்று வாங்கி மாட்டியிருக்கிறோம். ஸோ இனிமேல் வந்து வரக்கூடிய ஆடியோஸ் கிளாரிட்டியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நார்மலாக சிம்பிளான ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன லாங்குவேஜ், டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட் வந்து நம்ம இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இந்தியா கீ இன்புட் மெத்தட் இங்கிலீஷ் இந்தியா. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து என்னென்னா இன்ஸ்டால் இருக்கணும்னு கேட்கும். அதுக்கப்புறம் கீ கேட்குது. நம்ம இப்போ கீ எதுவும் என்டர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம வந்து டிஜிட்டல் லைசன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஐடியில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஐடியில் லாகின் பண்ணால் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ கீ எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு எந்த வெர்ஷன் வேணும்னு கேட்குறேன். நம்ம ப்ரோ தான் போக போகிறோம். ஜஸ்ட்டு கிளிக் நெக்ஸ்ட்டு. இப்போ எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட கீயே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க வந்து எவ்வளோ நாளைக்கு இப்படி யூஸ் பண்ண முடியும்? ஒரு 30 டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமாக அப்டேட் பண்ணுறேன்னு கேட்குது. நான் கஸ்டம் போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் இது ஃபுல்லாக என்னென்னா நம்ம டெஸ்க்டாப் ஸ்லோவாக இருக்குது. நார்மலாக இந்த சி ட்ரைவ் பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் ஆகும். நம்ம என்ன பண்ணுறான்னு ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு இருக்கேன், 2 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கோங்களா, 2 ஹார்ட் டிஸ்க்குமே நம்ம தனித்தனி பார்ட்டிஷன் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா பார்ட்டிஷனையும் நான் டெலிட் பண்ணி விட போகிறேன். நான் உங்களுக்கு மொத்தமாக டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இது ஒரு ட்ரைவ் இருக்குது, ப்ளஸ் வந்து 2 ஹார்ட் டிஸ்க், ஒன்று 256 GB SSD, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பில்டின்னாக இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வேணும்னாலும் நமக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயே வந்து வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன், மீதி வந்து ஒன்ஸ் ஓஎஸ் ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓஎஸ்க்கு மட்டும் ஒரு 150 GB வந்து 150 GB கொடுத்துட்டு ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். மீதியை வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். ஒன்ஸ் ஓஎஸ் பில்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடி வந்து நம்ம உள்ளே போயிட்டு தனித்தனி ட்ரைவாக நமக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகும். ஒரு 30 to 35 மினிட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் மேலே இன்ஸ்டால் ஆகும். நம்மளது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து இந்தியா டிஃபால்ட்டாக நம்ம என்ன ரீஜனுங்கிறது செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அடுத்து வந்து நமக்கு எந்த கீபோர்டு வேணும்னு கேட்குது. நம்ம வந்து இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்டரி கீபோர்டு ஏதாவது ஆட் பண்ணட்டுமான்னு கேட்குது. நமக்கு வந்து நம்ம எதுவும் வேணாம். நம்ம ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த ஸ்டேஜஸ் போகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். ஸோ எல்லாம் கான்ஃபிகர் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்து நிற்கும். இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் செட் பண்ணணுமான்னு கேட்கும், இல்லை பர்சனல் ஆர்கனைசேஷன் செட் பண்ணால் நமக்கு வந்து இன்ட்யூன் ஐடியில் லாகின் பண்ணுறது அதெல்லாம் போகும். ஸோ நம்ம வந்து பர்சனலே செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இது ஹாட்மெயில் அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லங்க, ஸோ அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ நான் ஆல்ரெடி ஹாட்மெயில் அக்கௌண்ட் இதில் வந்து டிஜிட்டல் லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால வந்து என்னோடய ஐடியில் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. டைப் ஆகலை.
அவ்வளோதாங்க, ஜஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா உங்களுக்கு லாகின் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பின் கேட்க சொல்லும். அது வந்து நம்ம ஏதாவது பின் கொடுத்து வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட்டாக எங்களுக்கு யூஸ் பண்ணுற பின்னே கொடுத்து வச்சுருக்கேன். 4 டிஜிட் இல்லை 6 டிஜிட் பின்னும் இல்லை நீங்கள் சிம்பிள் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து ஆக்சஸ் பண்ணுறோமான்னு கேட்கும். எந்த டேட்டாவும் அங்கே ஆக்சஸ் பண்ண வேணாம். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் எனக்கு ப்ரிஃபர் பண்ணுறமான்ட்டு எப்பவுமே இந்த மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து அவங்க ட்ராக் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலாம். நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், நம்ம என்டர்டெயின்மெண்ட், க்ரியேட்டிவிட்டி இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கிப் பண்ணுறாலும் பண்ணி விட்டுறலாம். இது நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனோட கனெக்ட் பண்ணுறோமான்னு கேட்குது. நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா எப்போவுமே வந்து நம்ம மொபைலுக்கு வந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சு அப்படின்னா இதுலேயும் டிஸ்பிளே ஆகும், டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், மொபைல் ஆப்ஸை வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ பண்ண வேண்டாம், நம்ம ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்துட்டு அப்புறமா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப் வந்து Windows 10 தான் சப்போர்ட் பண்ணும். இது வந்து TPM 2.0லேயே நிற்கிறனால 2.0 அப்டேட் பண்ண முடியாதனால 1லேயே நிற்கிறனால நம்ம வந்து Windows 10 வரைக்கும் தான் போட முடியும். புது லேப்டாப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் Windows 11 இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த செட்டிங்கில் இந்த கொரோனா இது பண்ணுறோமான்னு கேட்கும். நம்ம வந்து இது நம்ம இப்போ அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி இதுவும். ஸோ இது நம்ம தேவையில்லை, நாட்டம் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஓஎஸ் போட்டு முடிஞ்சாச்சு. ஜஸ்ட்டு அது லாகின் ஆகும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து விண்டோஸ் அப்டேட் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு டிரைவரும் சேர்ந்து அப்டேட் ஆகிடும். இது பழைய லேப்டாப் அப்படின்னால. புது லேப்டாப்னால் நீங்கள் வந்து லேப்டாப்போடவே வந்து உங்களுக்கு டிரைவர் ஃபைல்ஸ் நீங்கள் அந்த சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அந்த மாடல் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக் அப்டேட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கூகுள் டெக் வெப்சைட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, டெக்கும் இதுக்கு ரெடி ஆயிடுச்சு சொல்றீங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா உள்ளே போயிட்டு மேனுவலாக ஆட்டோ அப்டேட் கொடுக்கணுமா டிரைவர்ஸ், இல்லை அதுக்கு அப்டேட் ஆகிக்குமா? நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஆட்டோ அப்டேட் ஆகும். கொஞ்சம் நேரம் விட்டா ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு வேண்டியதில்லை. ஜஸ்ட் விண்டோஸ் அப்டேட் இனிஷியேட் பண்ணி விட்டாவே எல்லாமே சேர்ந்து அப்டேட் ஆயிடும். நான் லாகின் பண்ணதையுமே சொல்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் 1 மினிட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும். இதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இல்லை நம்ம லேப்டாப் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். 1 மினிட்டுங்கிறது புது லேப்டாப் சொல்கிறீங்க. நம்ம லேப்டாப் பற்றி இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு லாகின் ஆகி அதுவே வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு போய் மற்றதுக்கு முன்னாடி செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நமக்கு வந்து டிரைவர் ஃபைல்ஸு மற்ற எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் போனீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு செக் ஃபார் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி என்னென்ன அப்டேட் அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆகின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். நம்ம சொல்லியிருக்க ஸ்டெப்ஸ் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கூட காண்டாக்ட் பண்ணலாம். அவ்வளோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஒருவேளை எனக்கு தெரியல, நான் வந்து உங்கள்கிட்ட பிசியோ இல்லை ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து போட்டு கொடுக்குறோமா எப்படி? போட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணித்தரலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம். ஆனால் லைசன்ஸ் ஆக்டிவேஷன் காசு அவங்க தான் கொடுக்கணும். இல்லை சப்போஸ் அவங்க கிராக் அந்த மாதிரி போகிறனாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், ஸோ விண்டோஸ் அப்டேட் பண்ணியாச்சு. கூகுள் டெக் உள்ள லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணணும். நேற்று நம்ம இனிஷியலாக நம்ம என்ன பேக்கப் எடுக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணமோ அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த 2 பிசியும் கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதில் இருக்கிற டேட்டாலாம் திருப்பி இதுக்கு மூவ் பண்ணணும். ரிவர்ஸ் ப்ராசஸ் அவ்வளோதான். ஓகே ஓகே கைஸ், see you in the next exciting video. Until then, bye from Google Tech. Thank you. Have a great day.